ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடில் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிங்களா அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா, யாருக்குங்க என்ன நடந்தால் என்ன, எனக்கு பசிக்கும்ல, எனக்கு மட்டும் இல்லை என் பாப்பாவுக்கும் பசிக்கும்ல. ஸோ அதனால் நான் என் வேலையை கவனிக்கிறேன்ப்பா, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம், சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி பார்த்திங்கன்னா, அங்கே டிவியில் என்ன நடந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க பாட்டும் சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க இட்லியை. காவேரி ஃபேமிலியில் இருக்க மிச்சம் எல்லாருமே செம்ம காண்டில் செம்மையாக தான் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு முடிவு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருப்பாங்க. பட் எல்லாருக்கும் ஒரு பக்கம் ஹோப் இருந்தாலும் சாரதா அம்மா பொறுத்த வரைக்கும் எப்படியுமே அவர் நம்பிக்கை கொடுக்காமலாம் அந்த பொண்ணு இந்த லெவலுக்கு பேசுது அப்படின்னு சொல்லி இங்கேயும் விஜயை தப்பாக தான் புரிஞ்சுட்டு பேசுவாங்க. நம்ம உங்களுக்கு நல்ல எண்ணமே வராதாம்மா, எப்போ பார்த்தாலும் எங்கள் விஜயை தப்பாக தான் நினச்சிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மைண்ட் செட்டு. நம்ம காவேரி பார்த்திங்கன்னா சாப்பிட்டு எப்பயும் போல் எனக்கு அப்பள பிஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டாங்க, ஏந்திரிச்சாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம காவேரி பைக் வாங்கிட்டாங்க போல், எங்கே என்னோட பைக் சாவி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. பட் அந்த ரெட் கலர் ஸ்கூட்டி வாங்கினதை நமக்கு இப்போ வரைக்கும் காமிக்கவே இல்லை. அவங்க போன மாதிரியும் எந்த அப்டேட்டும் நமக்கு காமிக்கல. பட் என்னோடய கீ எங்கே இருக்குது, ஸ்கூட்டியோட கீ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. ஸோ இப்போ போய் தான் ஆகணுமான்னு சொல்லி அவங்க அம்மா இருக்கும்போது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விடுங்க, இப்போதைக்கு அப்போல பிஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. ஸோ கீ எடுத்து கொடுக்குறாங்க, கிளம்பிடுறாங்க. இந்த ப்ரெஸ் செட்டப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பசுபதியோட ஆள் தான். பார்த்தீங்களா ஆள் அப்படிங்கிற மாதிரி மாமாக்கு செய்ய கொடுக்குறாங்க. வெண்ணிலா மாமா பார்க்க எனக்கு ஒரு ஃபன்னியாக தாங்க இருக்குது. அவர் ஒரு வில்லன் மெட்டீரியலே இல்லை. ஆக்சுவலாக நிறைய சீரியலில் ஒரு வில்லனாக நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் இந்த ஒரு சீரியல் என்னால் அவரை வில்லனாகவே பார்க்க முடியல. எப்போ விஜய் கழுத்தை பிடிச்சி தூக்குனாரோ அப்போயிலேருந்து அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபன்னியாக தான் இருக்குது. இப்போவுமே பயந்துட்டு தான் நின்றுட்டுருக்காரு. எல்லாருமே கூப்பிட்ருக்கோம், மேரேஜ் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நின்றுட்டு இருந்தார். பட் அந்த ஃப்ரெஷ் மீட் எல்லாமே பார்த்திங்கன்னா பசுபதியோட செட்டப்பு அப்படியே இது எல்லாமே எதுவுமே நடக்கலைன்னா கடைசி ஆயுதமாக அப்பா அவர் தலையில் அவரே மண்ணவரை போட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு ட்ராக் நிகழும் போல் அது மாதிரி தான் மூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. பட் முக்கியமான விஷயம், காவேரி பைக் வாங்கியிருக்காங்க, நமக்கு தெரியல. அப்புறம் காவேரி பார்த்திங்கன்னா என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துகிட்டு இருந்தாலும் கடைசியாக விஜய் கிட்ட கால் பண்ணி பேசுனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ விஜய்க்கும் ரொம்ப ஹாப்பியாக மன நிம்மதியாக இருந்துச்சு. தாத்தாவுமே ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, காவேரி எனக்காக நின்றுட்டு இருக்கா. ஸோ என்ன வேணாலும் நான் ஃபேஸ் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்காரு. எபிசோட் ஓவரால் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.